Let's turn our Bibles to Joshua, book of Joshua, first chapter, verse 8. We keep on meditating this word. Sorry, மன்னிக்கவும், நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். இந்த வார்த்தையை நாம் படித்துக்கொண்டே இருக்கிறோம். மான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதாவது இந்த வேத புஸ்தகம் உங்க வாயை விட்டு, அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா இதுதான் பேசணும். இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி அது தியானம்? டெய்லி பைபிளை புக் எடுத்துட்டு போய் படிக்கிறதா? இல்லை, அதை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இருதயத்தில். அப்பொழுது நீ உன் வழியை இது மாதிரி பண்ணி அந்த வசனத்தை உள்ள வைத்துக்கொண்டு அந்த வசனத்தின் மூலம் செயல்பட்டு கொண்டிருப்பாயானால், வசனத்தின் உந்துதல், வசனத்தை வைத்துக் கொண்டிருந்தால் ஆவியானவர் உன்னோடு இருப்பார். ஆவியானவர் உந்துதலின்படி உன் காரியங்களை நடப்பித்தால் நீ புத்திமானாய் நடந்துக்குவார். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய், வழியை வாய்க்க பண்ணுவாய். You will be prosperous, அதாவது சக்சஸ்ஃபுல். உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது, ஆனால் நாம் வித்தியாசப்பட்டவர்களாக வாழணும்னு சொன்னா வேத வசனத்தை அண்டிக் கொண்டவர்களாய். இன்னொரு காரியத்தை பார்ப்போம். உபாகமம் 33ஆம் அதிகாரம். சரி, இந்த வேதத்தை கொடுத்த தேவன் யார்? அவரை குறித்து கொஞ்சம் பார்க்கணும்ல. 26 மெதுவா ஒவ்வொரு சென்டென்ஸா படிமா. 26, 27, 28, 29 வாசிப்போம். யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. யெஷூரன், ஜெஷூரன் என்ன அர்த்தம்? யாரா சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ன். நம்மளுக்கெல்லாம் ஜெஷூரன்னா ஒரு பேருன்னு தெரியும் இல்லை? ஃபர்ஸ்ட் பார்ன், காட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ன் இஸ் இஸ்ரேலைட்ஸ். அப்ப ஜெஷூரனுடைய தேவன் போல ஒருவரும் இல்லை. There is no comparable person. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரோடைய கம்பேர் பண்றதுக்கு யாரும் இல்லை. அதனால்தான் அவர் என்ன சொன்னார்? அவர் ஆணையிடுறதுக்கு அவருக்கு மேல யாரும் இல்லை, அதனால தாம் பேர்லயே ஆணையிட்டார். வேதம் அப்படிதான் சொல்லுது. அவர் உனக்கு சகாயர். என் தேவன் யார்? எனக்கு சகாயர். Uncomparable God is my helper. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? இல்லை, அது இந்த டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. ஆர்டினரி கிங் ஜேம்ஸ், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் போடுங்க. யாராவது நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வச்சிருந்தீங்கன்னா பாடிங்க. அது ஆம்பிளிஃபைட் ரொம்ப எக்ஸ்பவுண்ட் பண்ணி கடைசியில் ரியல் மீனிங்கே போயிடும். அது தனி ஸ்டடிக்கு, ஒரு சின்ன குரூப் ஸ்டடிக்கு. அவர் எனக்கு சகாயர். அப்படின்னா சகாயம்னா என்னது? ஒத்தாசை பண்ணுகிறவர், எனக்கு உதவி செய்கிறார். மை காட் இஸ் மை சோர்ஸ் அண்ட் ஹீ இஸ் ஹெல்பிங் மீ. படிங்க.
There is no one like God of Jeshurun, who rides across the heaven to help you. Help you. God is my helper. இன்னைக்காவது இப்படி யோசனை பண்ணியிருக்கோமா? என்னுடைய ஹெல்ப்பர் காட். இந்த மாதிரி யோசனை பண்ணியிருந்தோம்னா என்னைக்கோ வின் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். We try to manipulate the situations. This is the problem with us. நம்ம manipulate பண்றோம். நம்ம சொந்த முயற்சியிலையும் சொந்த காரியத்திலையும். We never depend on him. This is the problem today's church is facing. நான் நம்ம சபையுடைய எல்லா சபையும் சொல்றேன். I manipulate the situation. நீ இதை செய்யாதன்னு சொன்னா இல்ல கொஞ்சம் செய்துக்கிறேன். Ask God to adjust. No adjustment. Who is a Pakyavan? A person who listens to the word of God, voice of the Lord God. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியம். ஏனென்றால் அவருக்கு தீமை நம்மளுக்கு செய்ய தெரியாது. எப்ப தீமை செய்வார்னா அதையும் சொல்றேன். அவர் உனக்கு சகாயம். நெக்ஸ்ட். அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடே ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். இல்லம்மா, எது படிக்கிற? உபாகமம் 33:26. யெஷூரனை தேவனை போல ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். நமக்கு உதவி செய்வதற்காக அவர் எப்படி வருகிறார்? ஏறி வருகிறார். இதை விசுவாசிக்கணும். Have faith on God. Jesus says in Mark 11th chapter, have faith on God, because the unimaginable God wants to help you. உனக்கு உதவி செய்யறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே இருங்க, நான் பார்த்துக்கிறேன். அதனால தான் கஷ்டப்படுறோம். We try to manipulate. There is no manipulation with God. You can't manipulate God. உன்னோட ஐடியாவை அவருக்கு சொல்லிக் கொடுக்காதே. That will be a failure. அவருடைய ஐடியாவை நீ கேளு. இங்க ப்ராப்ளமே அதுதான். The man is having one thing is problem of doing his own thing. தன்னுடைய காரியத்தை அவனே செய்து கொள்ள பாருங்க. இதுதான் ப்ராப்ளம். He never consults God. அவர் தேவன்கிட்ட போய் கேட்கணும், இது எப்படி நான் செய்யணும்னு கேட்கல. இதனால தான் பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது போடுவாங்க, போட்டுட்டு எல்லாம் போயிடுச்சுன்னு. ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை. சரி, அடுத்தது. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். பையனை கொஞ்சம் அடக்குங்க. அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். அநாதினா என்னது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. யார் இல்லாதவரா? அநாதினா என்னது? டைம் வித்வுட் டைம். A God who doesn't have time.
there is no starting, there is no ending for him. In the beginning, அப்படின்னு ஜெனசிஸ் 1ல போட்டிருக்கு. In the beginning, God created the heavens and earth. In the beginning, now what is the beginning? உங்களுக்கு தேவன் மேல நம்பிக்கை வரணும்னா, விசுவாசம் வரணும்னா இப்படி படிங்க பைபிள, தியானிச்சு படிங்க. பிகினிங்னா என்னது? நாம நினச்சிக்கிறோம் ஒரு 6000 வருஷம் 8000 வருஷம். இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க 80,000 வருஷத்துக்கு முன்னால மனுஷன் குரங்கா பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் போய் பார்த்தானா 80,000 வருஷத்துக்கு முன்னால? அவன் இருந்திருக்கவே மாட்டான். Deliberately God is not revealing that thing to us. இல்லாட்டி நம்ம சொல்லிடுவோம் எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அது அவர் ஒன்றுக்கு தான் தெரியும். In the beginning அப்படின்னா அவருக்கு தான் தெரியும். யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இதில் வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். அப்படின்னா அர்த்தம் என்ன? That is, God, Father God and Jesus are one. நானும் என் பிதாவாய் ஒன்றாய் இருக்கிறோம். பிலிப்பு கிட்ட சொல்றாரு. இது தெரியலையா உனக்கு? என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான்னு சொல்லிருக்க, நீ பிதாவை காட்டும் நீ ஏன் கேட்கிற? This is the heart's cry of the Jews even today. They want to see the Father God. But he came to them. They don't know. They did not know. அவங்களுக்கு தெரியல. ஏன்னா we try to see God with the religious eyes. பிறவி குருடன், யோவான் சுவிசேஷத்தில் பிறவி குருடன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு கண்ணு தெரியல, ஆண்டவர் போய் சுகமாக்குறாரு. சுகமாக்கின உடனே அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறான். ஆனா அவனுக்கு கூட இருந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்கள், ஆசாரியர்களுக்கு தெரியல. அது பிஹெச்டி, அது பைபிள் காலேஜ் எல்லாம் படிச்சவங்களுக்கு தெரியல. ஒரு குருடனுக்கு தெரியுது. லெட்ஸ் டர்ன் a Bible to John's Gospel 9th chapter. இப்ப 30வது வசனத்துல தான் வாசிங்க. இப்ப அவனுக்கு இந்த குருடனுக்கும் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர், சதுசேயர்களுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் அங்க நடக்குது. 30வது வசனம். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான. It's impossible to open the eyes of a person born blind. ஒரே ஒருத்தரால முடியும். He is a creator. ஒன்லி அவர் தான் ஓபன் பண்ண முடியும். இது குருடனுக்கு தெரியும். ஆனா பார்க்கிற நமக்கு தெரியல. அதனால தான் இன்னைக்கு சபையில மிரக்கிள்ஸ் நடக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு நாமளே ஒரு ரீசன் கொடுத்துட்டு போயிடுறோம். We don't know about God.
And the light is not there. The light of Jesus Christ is not there with us. We say Jesus, 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 but Jesus is not there with us. This is the problem. Or illa எங்க போனாரு? யூஸ் பண்றது தெரியல. தேவனுடைய வார்த்தையை உபயோகிக்க தெரியல, தேவனை உபயோகப்படுத்த தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா அல்லேலூயா சொல்லுவோம். தேவன் யாருன்னு தெரியல. Problem. We are in severe problems. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். அதாவது நம் பாவம் செய்துட்டு போய் தேவன்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் ஆன்சர் பண்ண மாட்டார். பிளாக் ஆயிடும். The communication channel will be blocked. இப்ப நம்ம இன்டர்நெட் அடிக்கடி கட் ஆகுது. ஏன்? ஏதோ சம் எரர். அதுதான் நம்மளுக்கு பார்வை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. இப்படிதான் கனெக்ஷன் கட் ஆகுது தேவனுக்கும் நம்மளுக்கும். நம்மளுக்கு இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு அப்படின்றோம். எப்படி? நம்ம மீடியா டீம் கேட்டேன்னா இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு. நேற்று நான் கனடா தேசத்துக்கு பேசிப்பேன். கனடாலேருந்து இன்டர்நேஷ்னலே பேசிகிட்டு இருந்தேன். அப்போ இன்டர்நெட் கட் ஆச்சு. எல்லாம் ஏசிடி ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. 400 MB கவுந்துச்சு ஸ்பீடு. எப்படி பேசிட்டு எல்லாம் ஊத்திக்கிட்டு போச்சு. Then I have to go to the old channel and then அதுக்கு தான் ஸ்பேர் ஒன்று வச்சுப்பேன். We can draw one lesson from that. When we sin, God cannot hear us. அவர் சொன்ன வழியில் போகும்போது அவர் பேசுவார். கூடவே பேசிக் கொள்வார். வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்பீர்கள். Why the problem for the human race is there and us also there? Manipulation. Leave yourself 100% to the whispers of the Holy Spirit. அவர்கிட்ட விட்டுருங்க. அவர் தான் நடத்துகிற தேவன். God at present with us. This is Lord the Holy Spirit. அவரால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்க அவர் இல்லாம 100 பாட்டு பாடுங்க, கை தட்டி பாடுங்க, உழுது உழுந்து பாடுங்க, அழுது அழுகுறீங்க, பொருளுங்க, ஒன்றும் வராது. பாகால் தீர்க்கதரிசிங்க மாதிரி குத்திக்கிட்டு அழுங்க. ஆனா அவர்கிட்ட போயிட்டு என்னை மாத்துங்கன்னு சொல்லி கேளுங்க, அவர் மாத்துவாரு. இந்த குருடனுக்கு தெரிஞ்சது பிரதான ஆசிரியர்களுக்கு தெரியல. இயேசு யார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியல, நம்மளுக்கும் புரியல. ஒரு மத குருமார்ன்னு சொல்லுகிறாங்க சில பேர். இல்ல, நம்ம கடவுள்னு சொல்றோம், ஆனா அவருக்குரிய கனத்தையும் மகிமையும் கொடுக்கறது இல்ல. அவர் எப்படி நம்மளை படைச்சாரு அதுவும் தெரியாது. சரி, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பாருங்க, யார் சொல்றது பாடம் சொல்லி கொடுக்குறான்? இவன் பைபிள் காலேஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி சொல்லி கொடுக்குறான். பைபிள் காலேஜில் படிச்ச இன்னைக்கு உள்ள மக்களுக்கும் இது தெரியாது.
ஒருவன் என்ன சொன்னவனுக்கு தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமான தேவனுக்கு பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தார், அவர் அவனுக்கு செவி கொடுப்பார். When our prayers will be answered. சும்மா சபைக்கு உட்காந்து ஜாலியா உட்காந்துட்டு போறதுக்கு வரல நீங்க. Get an answer and go from the Lord God. Why you are not getting answers? Because இது இல்ல, நீங்களா நினைச்சுக்கிறது. நல்லா இருந்துச்சு சபை, சர்வீஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவான். வீட்டுக்கு போகும்போது ஒன்றும் தெரியாது, திருப்பி அந்த குருடா மாதிரி தான் போவோம். அப்படி எப்படி குருட்டு கிறிஸ்தவர்கள். ஒரு கையில் ஸ்டிக் கொடுத்துடணும், இல்லாட்டி டாக் ஒன்று கொடுத்துடணும். வழிகாட்டி டாக்ஸ் நிறைய இருக்குது, அது கூட்டிட்டு போவோம். அங்கே போவாதே, அங்கே என்னமோ வேணாம், இழுக்கும். அங்கே போவாதே, நீ கிறிஸ்தவன் இப்படி தான் போயிட்டு இருக்கிறான். அங்கே போ, அங்கே தீர்க்கதரிசி வீட்டுக்கு போ, அவன் என்ன சொல்றான்னு கேளு. அப்புறம் இந்த தீர்க்கதரிசி வீட்டுக்கு போ, இவன் என்ன சொல்றான்னு கேளு. நீ பைபிள் படிச்சாயா? நீ உன்னை அசஸ் பண்ணியா? தேவனே என்னை ஆராய்ந்து பாரும் சொன்னீங்களா? சொல்ல மாட்டோம். அவர் ஆராய்ந்து பார்த்தா நம்மளுக்கு பயம். அவர் சிலதை ஊட்டிடுன்னு, அது நம்மளுக்கு பிடிக்காது. அவர் சிலதை புடின்னு, நம்மளுக்கு அது பிடிக்காது. டாக்டர்கிட்ட போறோம், சுகர் வந்துருச்சு. அவர் என்ன சொல்வாரு, டாக்டர் இதை சாப்பிடாதன்னு, நம்மளுக்கு அதுதான் சாப்பிட ஆசை. அது மாதிரிதான் எக்ஸாம்பிள் கையோடய வருது. அப்புறம் என்ன ஆகும், அந்த ப்ராப்ளம் ஆக்ரிவேட் ஆகும். ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும், அன்னைக்கு கதை முடிஞ்சு போயிடும். எல்லாம் கதை முடிஞ்ச பிறகு நம்மளை புதைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, வரும்போது பாஸ்டருங்க வருவாங்க. இதே பாஸ்டர் தான் வருவாங்க. இவங்க இப்போ அவங்க பேர் அண்டர்டேக்கர்ஸ். அவங்க என்பராமீட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம் பாட்டு பாடுவாங்க. நீங்களும் சேர்ந்து கூட பாடுவீங்க. நீ எங்க அவனை பார்க்குது, அவன் எங்க பார்க்க, ரெண்டு பேரும் வேற இடத்துல இருப்பீங்க. மோட்சக்காரல வேஷமாகவே மனிதன் திரிகிறான். பண்ணிமா பிறவி குருடனுடைய அவன் ஆன்சரை கொடுக்குறான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கயா. பிறவி குருடன், அவன் பிறந்த போதே நான் குருடனா தான் பிறந்தேன், அது எனக்கு தெரியும், எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும், நீயும் உனக்கும் தெரியும். யோசனை பண்ணி பாரு, யாரால் அது திறக்க முடியும்? ஒரு கிரியேட்டரால் தான் திறக்க முடியும். என்னை உண்டாக்கினவரால் தான் திறக்க முடியும். இதான் அவன் உணர்ந்திருந்தான். இன்னைக்கு நம்மளால முடியல, கஷ்டப்படுறோம். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. உலகம் உண்டானது முதல், இவன் உலகம் உண்டானது பார்த்திருப்பானா தெரியாது, ஆனா அவன் கேட்டிருக்கான். யாரோ உன் காதுல பேசியிருக்காங்க. ஆனா கர்த்தர் குணமாக்குகிறார். அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. ஆமா, இன்னைக்கு நம்மள மாதிரி இருப்பாரு. தேவனிடத்திலிருந்து வரலன்னா சபைக்கு எதுக்கு போறோம்? சும்மா உட்காந்து சீட் சூடாக்கிட்டு போயிடுறோம்.
அல்லேலூயா சொல்லுகிறோம், இயேசுவே இயேசுவே என்று சொல்லுகிறோம், ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். திருப்பி வெறுமையாய் போவோம், வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் போகிறோம். நம்மளை நாமே ஏமாற்றிக் கொள்வோம். புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியல? பிசாசு என்ன பண்ணுவான், புரியாதபடி கண்களையும் லாக் பண்ணி வச்சிருவான், காதையும் லாக் பண்ணி வச்சிருவான். அதனால தான் இப்படி இப்படி போவோம், கண்ணு திறந்தும் இப்படி. இந்த சர்ச்சுக்கு போலாமா, அந்த சர்ச்சுக்கு போலாமா, அங்க போனா ஏதாவது கிடைக்குமா? இல்லை. நடுவில் ஒரு ஆசை வந்து வேற ஏதாவது இடத்துக்கு போயிடுவாங்க. சர்ச்சிலிருந்து வேத வசனம் வரும், நீ போற இடத்துக்கு போ, கர்த்தர் உன்னோட பேசுவாரு. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ. பச்சா நம்ம ஆளுங்க கரெக்டா நம்ம பெந்தெகோஸ்தே ஆளுங்க மாதிரி பேசிட்டானுங்க. நீ பாவத்தில் இருந்த பாவி டிஸ்மிஸ் ஃப்ரம் தி சர்ச். முடிச்சிட்டானுங்க, காதையே முடிச்சிட்டானுங்க. terminated from the church. ஆனா தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து யாரும் அனுப்ப முடியாது. நீ சபையிலிருந்து ஒருத்தனை துரத்திடலாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு, ஆனா தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து யாரையும் அனுப்ப முடியாது. அவர் சொன்னாதான், அவர் டிஸ்மிஸ் பண்ணதான் உண்டு. அங்க இன்னைக்கு நிலைமைகள் அப்படித்தான் இருக்குது. முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு, பத்தியா, கவலைப்படாத மகனே, நான் இருக்கிறேன் உன்னோட. பத்தியா, எல்லாரும் உற்றார் உறவினர் தள்ளிட்டாலும் பாட்டு பாடுவோம், ஆனா மீனிங் தெரியாது. எல்லாம் தள்ளிவிட்ட பிறகு அங்க யார் வரா? உங்களோட வர. நீ நினைக்கிற இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு, ஒரு சப்போர்ட்டாகவும் வராது. ஏசுநாதர் வருவார். அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? திருப்பியும் கேட்கிறாரு அந்த சால்வேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு. நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவர் யாருன்னு கேட்கிறான். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும் படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். குருடனுக்கு சால்வேஷன் வந்துச்சு, பிரதான ஆசிரியர்களுக்கு சால்வேஷன் போச்சு. இன்னைக்கு இதுதான் நடக்குது. குருடலின் கண்களை திறக்கிறார், அவளுக்கு ஒளி வருது, அவன் பிரகாசிக்கிறான். சரி. உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அவனுக்கு சால்வேஷன் வந்துருச்சு. அவனை தொட்டார் கர்த்தர், அவனை ரட்சித்தார், அவன் தொழுது பணிந்து கொண்டான். யோவான் 1ஆம் அதிகாரம் திருப்போம். 2வது வசனம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப உண்டாக்குனது யாரு? இயேசு. இயேசு அந்த உண்டாக்குற வேலையை யார்கிட்ட கொடுத்திருந்தாரு? பிதாவாகி தேவன் இயேசு. மகனே, நீங்க இதை செய்திருங்க. அவர் தான் எல்லாத்தையும் படைச்சாரு. இது புரியணும். இது புரியாம ஆண்டவருக்கு என்னை பத்தி ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு நீ யாருன்னு முதல்ல இருந்து தெரியும். அவர் தான் உன்னை உண்டாக்குனாரு. நீ நல்லவனா கெட்டவனா, ஃப்ராடா இல்லாட்டி எதா, எல்லாமே அவருக்கு தெரியும்.
அப்படி கேட்கும்போது, ஆண்டவரே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? இது நார்மலாக மனுஷன்கள் கேட்குற கேள்வி. அவருக்கு நல்லா தெரியும், நீ என் கிட்ட வா சரியாவ, நீ அங்கேருந்து கத்துனீன்னா என்ன பண்ணுறது? தூரத்துலேருந்து கத்துற. கர்த்தர் சமீபமாக இருக்கையில் அவரோடு கிட்ட போங்க. தூரமாக போயிட்டாருன்னா அப்புறம் ஐயோ டாட்டா தான் காட்ட முடியும். உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் தேவன் யார் என்பதை நம்ம உணர்ந்திருக்க வேணும். அப்பதான் அவர்கிட்ட போகிறதுக்கு தைரியம் வரும். நம்ம ஏதோ ஒரு இதில் போயிட்டு மலை பிரசங்கம் பண்ணாரு, அது பண்ணாரு, இது பண்ணாரு, இது பாரு, இது மாதிரி சொல்லி விட்டுருவான்னு அவர் மலையில ஏறி பிரசங்கம் பண்ணாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த மலையும் அவர் தான் உண்டாக்குறாரு, எல்லாத்தையும் பண்ணாரு, அதுலேருந்து பிரசங்கமும் பண்ணாரு மக்களுக்கு மட்டும்தான். இது போய் இயேசு பூமிக்கு, அதாவது சூரியனுக்கு பிரசங்கம் பண்ணாருன்னு போட்டிருக்கா எங்கேயாவது? இல்லை. ஏன்னா அவர் அதுக்கு கமாண்ட் பண்ணிட்டாரு, அது அப்படியே கரெக்டாக ஓடிட்டு. கர்த்தர் இருக்கிற இடம் எது? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கர்த்தர் எங்கு வசிக்கிறார்? அது ரைட்டுங்க. அவர் ஒரிஜினலா வாசம் பண்றது எங்க? கேட்கல. பரலோகம் அது எங்க இருக்குது? இல்ல, வானம் எனது சிங்காசனம், பூமி பத்தி இந்த வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அதை பத்தி தியானிக்க தெரியல. வானம் எனது சிங்காசனம்னா உட்கார்ற இடம். அந்த அவர் சிங்காசனத்தை அங்க போட்டுட்டு உட்கார்ந்துருக்காருன்னா அதை கிரியேட் பண்ணறதுக்கு சிங்காசனத்தை போட்டுட்டு கிரியேட் பண்ணிருப்பாரு. இல்ல, முதல்ல எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டு அங்க போய் சிங்காசனத்தை போடுறாரு. அப்ப அவர் எவ்வளவு பெரியவரா இருப்பார். பூமி இஸ் a footstool. புரிஞ்சுட்டீங்களா? பாடிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. He had life. Today we need that life. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்துச்சு. அந்த ஒளி எப்பவுமே என்ன பண்ணும்? அந்த ஒளி அப்படி பார்க்கும். ஒரு மனுஷன் மேல விட்ட உடனே அவனோட டார்க்னஸ் எல்லாம் வெளியே வரும். அவனுக்குள்ள இருள் நிறைய இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள. அந்த வெளிச்சம் பட்ட உடனே டார்க்னஸ் மறைஞ்சிடும். அந்த ஒளி உங்கள் மேல பிரகாசிக்க வேண்டும். இதான் நம்மளுக்கு வேணும் இன்னைக்கு. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளிலே தான் பிரகாசிக்கிறது. ஓகே, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படின்னா darkness can never catch the light. Light was so powerful, and once அது ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் மேல பட்டவன அவனுக்கே தெரியுது தன்னை பத்தி அருவருப்பு. அன்னைக்கு தான் உணர்றான் தான் யார் என்பதை உணர்கிறான். அது வரைக்கும் தெரியாது, நான் யோகியன்னு நினைப்பான். Allow the light to shine on you. Ask God, Jesus, shine on me. சரி, அதுக்கப்புறம் இது நேரா 9வது வசனம்.
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் உலகத்திலே வந்து சீக்ரெட் இங்கதான், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் don't preach Christianity to people, preach Jesus Christ to the people, they will accept. நீங்க என்ன பண்றோம் தெரியுமா, யூதர்கள் மாதிரியே நீங்க கிறிஸ்டியனா மாறுங்கன்னு சொல்லிட்டு மத மாற்றம் பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு மனம் மாற மாட்டேங்குது, அவன் மனம் எங்க இருக்குது, வேற எங்கேயும் இருக்குது. Are we introducing Jesus? ஒரு இந்து சாமியார் ஒருத்தர் சொல்றாரு, இன்னைக்கு இயேசு ஒண்டி மனுஷன் பார்த்தான்னா அத்தனை பேரும் ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்தவனா மாறிடுவான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம என்ன செய்யறோம், வா மோட்சம் வேணுமா நரகம் வேணுமா அப்படின்னு மிரட்டுறோம். மோட்சம் வேணுமா நரகம் வேணுமா அப்படின்னு பார்த்தேன்னு பயந்துருவான் அந்த பையன். அப்படித்தானே, பத்தியா கீழெல்லாம் போட்டான் எல்லாத்தையும், அவன் பயந்துருவான். என்னடா திடீர்னு மோட்சம் வேணுமா நரகம் வேணுமான்னு கேட்டவன, இப்படி கேட்டவன இல்லைன்னு நீ செத்தி நான் நரகத்துக்கு போயிடுவேன். அவன் நரகனால என்ன, அவன் வாழ்க்கையே நரகம் தான். இப்படிதான் இருக்கும். இப்படிதான் நம்ம கிறிஸ்தன் போறோம், அப்ரோச் பண்றோம். இல்ல, introduce Jesus, he knows to take care of. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை introduce Jesus, talk about that light to that boy or girl or whatever. இது தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், உளறி கொட்டுவோம். அவன் கர்த்தர்கிட்ட வரவனையும் துரத்தி விட்டுருவோம். அவன் கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி குருடன் மாதிரி வந்துட்டு இருப்பான். இங்க கத்தனா இது இந்த இடம் இல்லடா அப்படி திரும்பி போயிடுவான். டாக் அபவுட் ஜீசஸ். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், ஒரு மனுஷன்ல எந்த மனுஷனையும், அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், கொடுத்து வச்சது அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சொல்லுவோம். கடைசியில ஒரு நாள் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளும் அவனும் ஒன்னாதான் இருப்போம். ஏன்னா ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பாரு, உன்னை விட்ட ஒரு ஆள் அனுப்பிச்சேனே அவனுக்கு ஏன் என்னை பத்தி சொல்லலன்னு கேட்பாரு. அந்த கேள்விக்கு அது பதில் சொல்ல மாட்டோம். தெரியல சாமி எப்ப அனுப்பிச்சிங்க அப்படின்னு அவரையே திருப்பி கேட்போம். அவர் ஸ்கிரீன் போட்டு காமிப்பாரு, இன்னைக்கு தான் வந்தான், இந்த பையன் தான் வந்தான், இவனுக்கு ஏன் சொல்லலன்னு கேட்பாரு. சொன்ன உடனே நான் சொன்னேனே, என்ன சொன்னேன், கிறிஸ்தனா மாறிட்டேன்னு சொன்னேனே. நான் இந்த ஸ்டைலில் பேசுறது எல்லா இந்துஸும் லைக் பண்றாங்க. நிறைய எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டே போறாங்க. ஃபேஸ்புக்கில் போகுது இதெல்லாம், அதனால அங்கே ஏறுது பயங்கரமா. So many people follow me all over the world. அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும்ல. நம்ம சபையில் பிராட்காஸ்ட் பண்றவங்களுக்கு அது புரியல, எங்க பேசணும்ன்று, அதனால அங்க இறங்குது. கொஞ்சம் தமாஷ் பண்ணுங்க, தமாஷ் பண்ற இடத்துல பண்ணுங்க. மக்களுக்கு அவங்க என்ன செய்யறத, தப்பு செய்யறத அழகா சுட்டி காட்டுங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இயேசு. அதனால்தான் கிறிஸ்தவன் எங்க போனாலும் அடி வாங்குறான். பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் உலகத்துல இருந்தாரு,
உலகம் எல்லாத்தையும் உருவாக்குனாரு. ஆனால் அவரை போய் தெரியாம சிலுவையில் தூக்கி போட்டாங்க. ஆனால் இது அவருடைய சித்தமாக இருந்துச்சு. உலகத்துக்கு தெரியல, இன்னைக்கும் தெரியல. கிறிஸ்தவனாகிய நமக்கு தெரிய மாட்டேங்குது. உட்காரும் போது இயேசுவே, எந்திரிக்கும் போது இயேசுவே, நடக்கும் போது இயேசுவே, போகும்போது இயேசுவே, ஓடும் போது இயேசுவே, பிசாசு துரத்திட்டு வரும்போது இயேசுவே 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 போன. ஆனால் அவரை பற்றி தெரியல, திரும்பி அடிக்கணும்னு தெரியாது. ஆண்டவரே என்னை துரத்துக்கிறான், ஆண்டவரே நீ ஓடுற வரைக்கும் துரத்திக்கிட்டு தான் இருப்பான். நீ ஓடுறத நின்றுட்டு திரும்பிட்டீங்கன்னா அவன் என்னடா நிக்கிட்டு நின்றுட்டான், புதுசா திருந்துட்டான்டா அவன். என் வாழ்க்கையில் எப்படி நினைச்சு, நானும் ஓடினேன் ஓடிக்கொண்டே இருந்தேன். இன்னும் துரத்திக்கிட்டே தான் வந்தான். என்னைக்கு திரும்பி பார்த்தேனோ அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. Now let us go back to Deuteronomy 33. முடிச்சிடலாம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நித்திய புயங்கள், அந்த புயங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவருடைய புயங்கள் பலமானவைகள். உனக்கு ஆதாரம் என்னது? பேஸ். பாடுறோம்ல, அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே அப்படின்னு பாடுறோம்ல. அது ஆதாரம்னா சோர்ஸ். இங்கிலீஷ்ல God is my source அப்படின்னு. The great Oral Roberts taught us that thing. God is my source and total supply. When we start believing it, we will go to God for your resources. Resource. He is a source. He will supply you resources. அந்த ரிசோர்ஸஸ் வச்சு மேனேஜ் பண்ணு. இல்லாட்டி நீ என்ன பண்ண, ஐயோ ஐயோ ஐ எம் த கம்பெனி இஸ் மை சோர்ஸ். இல்லைன்னா கம்பெனி தூக்கிடும். பொண்டனு உன்னால தான் அந்த கம்பெனிக்கு வருது. என் கம்பெனி இவ்வளோ பெருசாக்கும், இவ்வளோ டேர்ன் ஓவர் ஆக்கும், இவ்வளோ ஜிடிபி கொடுக்குறான், இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறான்னு சொல்லு. உன் வார்த்தையினாலே இந்த கம்பெனி விழுந்தது. கர்த்தர் பாப்பாரு, சொல்லு. God is my source ன்னு சொல்லி பாரு. It's a different proportion altogether. He will be a source. You will get promotion after promotion, up. இன்னைக்கு அது உள்ள வரத்துக்கு புரியாது. நம்ம கண்கள் தெரியாது, காதுகள் கேட்காது. நம்ம நினைச்சிக்கிறது வேற மாதிரி. என்னைக்கு அதை உணர்றோமோ, எனக்கு யார் சோர்ஸ்? இவனுக்கு வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என் வேலை என்னது சொல்லுங்களேன்? ஊழியம் பண்ணுறது. எனக்கு யார் சம்பளம் கொடுக்குறது? என்னை போஷிப்பிக்கிறது யாரு? என்னை கீழே போட்டாரா? எல்லா இடத்தையும் கொண்டு போறாருல்ல, அவர் தானே செய்கிறாரு. நான் போய் ஏதாவது மனுஷன் மேலேயோ ஏதோ ஆர்கனைசேஷன் மேலேயோ எனக்கு சோர்ஸ். நீ கிறிஸ்டியானிட்டியில் அதான் ப்ராப்ளம். என் ஆதாரம் இயேசு. அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி. யார் துரத்துவா? சத்துருக்களை துரத்துறது யாரு? இயேசு. அவர்களை அழித்து போடு என்று கட்டளை கொடுப்பார். அவர் கட்டளை கொடுப்பார், தேவதூதர்கள் போய் செய்துட்டு தருவாங்க. இல்லை நம்மளுக்கே கொடுத்துருவாரு, போ அழிச்சு போடு. உடனே அழித்து போடுவோம். சரி. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். தனித்து வாசம் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தனிமையா இருப்பான், இந்த உலகத்தோட ஒட்ட மாட்டான். இப்படி போய் கட்டி பிடிச்சிக்கோ, வாயா 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 வாயா. நம்மளுக்கு டெமோ பண்ணலைன்னா தெரியாது. இப்ப இவர் தான் உலகம், நான் கிறிஸ்துவான். ஓகே,
நான் கிறிஸ்துவனா இருந்துட்டு ஓடி போய் நீ நான் ஒன்று அப்படின்னா உன் வாயில மண்ணு தான் விழுகும். இங்கேருந்து முடிச்சுட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு நீ நான் ஒன்று அப்படின்ட்டிங்கன்னா அங்கே தப்புன்னு விழுகும். தனித்து வாசம் பண்ணுவான். அதான் உங்களெல்லாம் என் சொந்தக்காரன்றாங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் தான் எனக்கு சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்களாம் ரொம்ப தொந்தரவு வரும். நம்ம சொந்தக்காரங்க இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த சொந்தக்காரங்க வந்து பாதியும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க, ஏதாவது குழப்பி விட்ருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி சேனல் எடுத்துக்கிறேன் நான். என்னுடைய சொந்தக்காரர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசு அப்படித்தானே சொன்னாரு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறேன், எனக்கு தாயும் எல்லா சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறாங்க. அந்த மாதிரி எடுங்க. ஆனா we are emotional beings. நம்ம we can't leave our relatives. ரொம்ப யாராவது மம்மி மேல தான் டிபெண்டன்சின்னு வச்சுன்னா மம்மி போயிடும் ஒரு நாளைக்கு, இல்லை டேடி போயிடும் ஒரு நாளைக்கு. யாராவது எல்லாம் போயிடுவாங்க. சரி எல்லாம் போயிட்டாங்க, புருஷன் மேல தான் டிபெண்டன்சின்னா அவனும் போயிடுவான். பொண்டாட்டி மேலே டிபெண்டன்சின்னா அவனும் போயிடுவான். எல்லாம் போயிடுவாங்க. கடைசி தனி மரமாக இருக்கிறேன்னு ஒரு பாட்டு எழுதுவான். நம்ம அது தமிழ் உலகத்தில் நாட்டில் இந்த மாதிரி பாட்டுங்களுக்கு ரொம்ப வரவேற்பு. நான் தனிமரமாக இருந்தேன் அப்படின்னா ஒரு டான்ஸோட ஒரு பாட்டு. அன்னைக்கு சொல்லுவான், தனிமரமாக இருந்தேன், இயேசு என்னை கண்ணோக்கினார், அவர் வந்தாருன்னு சொல்லுவான். அது வரைக்கும் தெரியாது அவர் கண்ணோக்கி தான் இருக்கிறாங்க. கொடுத்தவங்களெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, துரத்தி விட்டாச்சுன்னா கிரேவி யார்டுக்கு அனுப்பிச்சாச்சு. அனுப்பிச்சிட்டு இப்போ வந்து தனிமரமா என்ன சரி வாசிங்க. யாக்கோப்பின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமுள்ள தேசத்திலே இருக்கும். அவர் செட் பண்றாரு. அது மாதிரி தானியமும் திராட்சை ரசமும் இருக்கும். சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஷேர் மார்க்கெட் புஷ்ன்னு ஏறிச்சு, அப்படியே இறங்குச்சு, கோல்டெல்லாம் ஏறுது. இப்போ 1 கோடி போகுன்றாங்க. ஏன்னா வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 1 கோடிக்கு போகும் அப்படின்னு புது கமெண்ட் விடுறாங்க. ஏன்னா நோட்டுக்கு மதிப்பு இல்லைல்ல. ஆல்ரெடி $95 போயிடும்ட்டாங்க. 84 இருக்கிற $95 95. இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுடைய கருத்துக்கள். ஆனால் நடக்க போறது கர்த்தருக்கு தான் தெரியும். கர்த்தர் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் வைப்பார். அவருடைய வானமும் பனியை பெய்யும். அவருடைய வானமும் பனியும் பெய்யும். யாரும் சொல்ல தேவையில்லை. வானம் கரெக்டாக டைம் மழை பெய்யும். இன்னைக்கு இப்படி அப்படி பெய்யுது. இங்கே உங்க அடிச்சிச்சுன்னா இங்கே வெள்ளம், அங்கே அடிச்சிச்சுன்னா இங்கே வெள்ளம். கடைசியில் எல்லாம் மூடி போயிடுச்சு. சரி இப்படிதான். அடுத்தது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அப்படியே எடுத்துக்கோ. கிறிஸ்தவனே நீ பாக்கியவான். எப்ப உன் கண் திறக்க போகுது. பீலேயாம் தீர்க்கதரிசிக்கு கண் திறக்கப்பட்டவன் எழுதுறதுன்னு சொல்றான். அவன் கண்ணு மூடிட்டு தான் இருந்துச்சு, கண்ணு திறந்துதான் இருந்துச்சு, ஆனா கண்ணு மூடிடுச்சு. ஏனென்றால் கர்த்தருடைய எண்ணங்களும் கர்த்தருடைய நோக்கங்களும் அவனுக்கு தெரியல. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். அவனுக்கு தெரியல. அவனுக்கு தீர்க்கதரிசி தான், கர்த்தர் தான் பேசுறாரு. அப்புறம் அவனே சொல்றான், என்ன கண் திறந்துருச்சு, அதனால நான் நிமித்தவன்லாம் பார்க்க மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேன். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஐயா, உங்களை தேடிக்கோங்க, நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கோங்க.
அவர் ரத்தத்தை சிந்தி உன்னை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. நீ யாரு? பாட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடுவோம். இங்கே விழுந்தேன், அங்கே விழுந்தேன், நான் இப்படி போயிட்டேன், நான் அங்கே விழுந்து போய் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே என்னை காப்பாற்ற மாட்டீரா, பாட்டு அப்படியே கட்டுறது. நம்மளுக்கு இந்த தமிழ் நாட்டில் என்ன தெரியுமா, இந்த சாடிஸ்டிக் சாங் இருக்கும். இந்த மாதிரி போட்டால் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாகும். மைனர் கார்ட்ஸில் போட்டு ரொம்ப பரிதாமல் ப்ரொஜெக்ட் பண்ணால் நல்ல ஹிட் ஆகும். அது என்னது சொல்லுவாங்க, இல்லை ட்ரெண்டிங் ஆகும். இந்த வார்த்தையெல்லாம் இப்போ தான் கற்றுக்கிறேன். ட்ரெண்டிங் ஆகும். என்ன ட்ரெண்டிங்கு? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் யாரு? இயேசு. எப்படி சொல்லி கொடுக்குறான் பாருங்க. மோசஸ் இல்ல, கர்த்தர் அவனுக்கு வாயில போடுறத சொல்றான். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாசமா போக, நாசமா போக, நாசமா போக, நாசமா போகன்னு அவன் நாசமா போயிடுவான். அவன் பாட்டுக்கு பேசியிருப்பான், நீங்க பாட்டு செய்துட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை தேவனாய் கர்த்தரை புரிஞ்சுக்கோங்க. அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். அவர்களுடைய மேடுகளை மிதிப்பாய். இதெல்லாம் யாரால் வரும்? கர்த்தரால் வரும். ஆனால் தான் சொல்றாரு, வசனத்தை உள்ள வச்சுக்கோ, அதை தியானி. அதை தியானிக்கும் போது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும். தேனை பார்க்கலும் தித்திப்பா இருக்கும். ஒரு வசனம் சொல்லுது. நம்மளுக்கு வசனமே தெரியாது. தான் பிரச்சனை. நேற்று வாசிச்சோம். கர்த்தர் சொன்னார் சிறுவர் புத்தரில் பார்த்து, சிறுவருக்கு மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு குறி சொல்லுதலும் இல்லைன்னு சொன்னார். இன்னைக்கு இதை எடுத்து சுற்றிட்டு இருக்கிறோம் நம்மளும். ஆனால் போராடமெல்லாம் அடி. ஏன்? ப்ராப்ளம், பாவம். பாரமான எராவையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படின்னு எபிரேயர்ல போட்டிருக்கு. நம்ம முதல்ல என்ன தெரியலன்னா, எது பாவம்னே தெரியல. தேவன் சொன்னதை விட்டு வெளியே போறதே பாவம். அதான் பாவத்தை கிரியேட் பண்ணுது. இங்கே பாஸ்டங்க ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. அவன் டிக்கெட் கொடுக்க மாட்டான் மோட்சத்துக்கு. வேணா செத்து போன பிறகு சவப்பெட்டிக்கு மேலே கதை விடுவாங்க. இவன் மோட்சத்துக்கு போகிறான், இவன் நரகத்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு ஒன்று அது கூட சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா நரகத்துக்கு போகிறான்னு சொன்னால் குறைச்சி காணிக்க வரும். மோட்சத்துக்கு போகிறான்னு சொன்னால் அதிகமாக வரும், வெயிட்டாக கவர் வரும். தயவுசெய்து நம்ம பாஸ்டருங்க அப்படி இருக்காதீங்க. கேட்டால் நாங்கள் என்னடா பண்ணுறது, உழைக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா அவங்க ஆதாரம் எது? டெட் பாடிஸ். ஆனால் இஸ்ரேல் புத்தர்கள் விழுந்தாட்டாங்க. ஏன்? அங்கே ரெண்டு பாவக்காரியங்கள் காணப்பட்டது. ஒன்று, அந்நிய மாம்சத்தை பார்த்தாங்க. ரெண்டாவது, அவங்களோட விபசாரம் பண்ணி விக்கிராராதனைக்கு போயிட்டாங்க. கர்த்தர் அடித்தார். நாமளே கூப்பிட்டு கர்த்தரை அடிங்கன்னு சொல்லுவோம். நம்மளை அதுதான் கிறிஸ்தவம். வேற யாரும் அடிக்க வேணாம், நம்மளே அடிக்க சொல்லுவோம். அன்னைக்கு 24,000 பேர் செத்தான். கேட்ட கிருபையின் காலம் சொல்லுவோம்.
கர்த்தர் கிருபை உள்ளவர், அதனால தான் அடிக்கிறாரு, நரகத்தில் போடாமல் உதைக்கிறார். உங்கள் எண்ணங்களையும் எல்லாற்றையும் மாற்றிக்கோங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் அந்த குருடன் மாதிரி தான் இருக்கிறோம். ஒளி வருது, லைட் வருது, அந்த குருடன் என்ன சொன்னாலும் அதை சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை பற்றிக்கொள்கிறோம், ரட்சிக்கப்படுவீங்க. இல்லாட்டி இழந்து போயிடுவீங்க. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிச்சு? எக்ஸாம் வைப்பேன், தனியா கூப்பிட்டு பேப்பர்ல எக்ஸாம் வைப்பேன், பாஸ் மார்க் போடணும்னா எக்ஸாம் தனியா வைப்பேன். எத்தனை பேருக்குள்ள ஒளி இருக்குது? எத்தனை பேர் இயேசு இயேசு சொல்றீங்க, நான் இயேசு இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து தனியா உட்காந்து யோசனை பண்ணுங்க, தனியா உட்காந்து யோசனை பண்ணுங்க, குடும்பமா உட்காந்து யோசனை பண்ணுங்க. அப்புறம் கார்ப்பரேட் வர்ஷிப்க்கு வருவோம். மாத்திக்குவோம், அவன் மாத்திக்குவோம். கர்த்தர் ரெடியா இருக்கிறாரு ஆசீர்வதிக்கிறதுக்கு. நமக்கு தெரியல, எப்படி அல்றதுன்னு தெரியாது. அதாவது எனக்கு ஒரு சீன் தான் ஞாபகம் வருது. அங்கே நிறைய பெருத்த இது காரியங்களை கர்த்தர் செய்து வச்சிருக்காரு. நம்ம அதை ஓடி போய் எடுத்துக்கணும். ஆனால் நின்ன இடத்துல ஓடிட்டு இருப்போம், நம்ம அதுதான் செய்துட்டு இருக்கிறோம். எப்படி? we will be jogging in the same place. We won't run to the thing, get the solutions done. No, we won't go. It's something like hamsters. Hamsters பார்த்துருக்கீங்களா? அதுங்களுக்கு ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கும், 240 அடிக்கும் ஹார்ட்டு. God created them like that because அது ஓடலைன்னா அது செத்து போயிடும். நைட்டும் கிடையாது, டேயும் கிடையாது, அது தூங்காது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஷார்ட் லைஃப் தான் அதுக்கு, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி மனுஷன் அப்படி தான் ஓடிட்டு இருக்கிறான். இங்கே தங்க ஓடு, அங்கேருந்து ஓடு, இங்கே ஓடு, நைட்டு ஓடு, டேயில் ஓடு, ராத்திரி ஓடு, நைட் டியூட்டி, நைட் ஷிஃப்ட்டு, அந்த ஷிஃப்ட்டு, இந்த ஷிஃப்ட்டு, உடம்பு ஃபுல்லாக வியாதி. கடைசியில் போய் ஐசியூவில் போய் உட்காந்துரு. அப்புறம் எல்லாம் வந்து பார்த்துட்டுருப்பாங்க ஐசியூ வாசலில். ஐசியூக்கு நைட்டு போனீங்கன்னா பிசாசு தான் உட்காந்துருக்கோம். எடு வேண்டுமா எடுங்க. Don't spoil anything. Cooperate with the Lord God. And get yourself up. 30, 60, 100 பலன் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தில்